கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து ஒரு பக்கம் கூறு கறின்னு சொல்லிட்டு போடுவாங்க. கூறு கறி வந்து ஒரு கிலோ வந்து ரூ. 500 தான். நான் என்ன பண்ணேன்னா 2 கூறு வந்து வாங்கிட்டு வந்து அது பிரியாணிக்குன்னு சொல்லி வெட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து மட்டன்லாம் நல்லா கழுவிட்டு பிரியாணி செலவெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுட்டு சோம்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் ஒரு சாறு, 3 டம்ளர் அரிசி, சீரக சம்பா அரிசி ஊற வைக்கல. அடுப்பத்தை வச்சு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த சோம்பு கொஞ்சம் போட்டு இந்த தண்ணியில் ஊற வச்ச பிரியாணி செலவுகள், பெரிய நீளமாக இருந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா கலர் மாற வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சது, இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்து நல்லா பொறுமையாக வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பற்றலை அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகா, அந்த கொத்தமல்லி, புதினா, தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி 105 நிமிஷம் நல்லா வதக்குங்க. பக்கத்து அடுப்பில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுடு தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தண்ணி பற்றலைன்னா சுடு தண்ணி தேவைப்படும். இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்ச தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து மட்டன் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கூடவே வந்து தயிர், அப்போ தான் இது வந்து மட்டன் நல்லா வேகும். நம்ம வந்து இந்த பக்கத்தில் இருக்க சுடு தண்ணியில் வந்து ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கிட்டு இந்த கூறு கறிங்கிறதுனால வந்து நல்லா வேக வைக்கணும். மீதி இருக்கிற கொத்தமல்லி, புதினாலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டு போட்டு மூடுங்க. இடையிடையே ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து நல்ல கறியை வேக வைக்கணும். 3/4 பாகம் வந்து மட்டன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசி அரிசி தண்ணி ஊற்றணும். கழிஞ்சிட்டு ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சுட்டு தேவையான அளவு சுடு தண்ணியை வந்து ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு காரமெல்லாம் வந்து நல்லா செக் பண்ணிக்கங்க. எலுமிச்சம்பழ சாறு விதை இல்லாமல் அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி தட்டு போட்டு மூடிட்டு இடையிடையே வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு தண்ணியெலாம் வந்து நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி பற்றலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடலாம். நல்லா வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பு சிம்மில் வந்து வச்சுருங்க. நல்லா வாழை இலையை மேலே பரப்பிட்டு தட்டு போட்டு மூடி பக்கத்தில் இருக்க சுடு தண்ணியை தூக்கி வெயிட்டுக்காக வைங்க. சுடு தண்ணி ஒரு டம்ளர் மொண்டு அந்த தட்டு மேலே கொஞ்சம் அப்படியே ஊற்றுங்க. அப்போ தான் வந்து நல்லா பிரியாணி வந்து நல்லா தம் பிடிக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே தம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வாழை இலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டு நெய் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இது வந்து ஒரு கூறு கறி பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். டேஸ்ட் சூப்பராக வந்திருக்கு.